அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் எரிக் சீகல் என்ற அந்த ஒரு நூலாசிரியர் எழுதிய த கிளாஸ் தே தாட் தட் தே குட் சேஞ்ச் த வேர்ல்டு. இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் 25 வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்றால் என்ன அப்படின்றது குறித்து ஒரு நீண்ட நெடிய புத்தகம். ஆனால் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம், ஒரு நாவல். இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1954 1983 வரை சுழலக்கூடிய ஒரு கதைக்களம். அதாவது இவங்க வந்து ஹார்வர்டை சுற்றி, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலேயே ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 5 மாணவர்கள், கிளாஸ் ஆஃப் 54 என்று சொல்கிறார்கள். அந்த கிளாஸ் ஆஃப் 54 எந்த வருடம், இப்போ நம்ம ரீயூனியன்ஸ் நிறைய பார்த்துருப்போம். நம்ம காலேஜ்னா தான் எந்த வருடம் முடிக்கிறார்களோ அந்த படிப்பை, ஸ்கூல்னா எந்த வருடம் முடிக்கிறார்களோ, கல்லூரினா எந்த வருடம் சேர்கிறார்களோ, அப்படி அது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் வந்து 1954 சேர்றாங்க. 4 வருட படிப்பு. 1958 முடியுது. 25th இயர் ரீயூனியன் 1983 நடக்குது. பள்ளிக்கூடத்திலேயே வந்து அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய திறமையை காட்டியவர்கள். திறமையானவர்களுக்கு தான் அங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி அந்த திறமையான ஒரு 5 பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அதனால் மனித இயல்பு என்றால் என்ன, அந்த மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவையான சம்பவங்கள், காதல், சோகம், குழந்தைகள் போன்ற சிறு சிறு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய புத்தகம். மிக மிக சுவாரஸ்யமான புத்தகம். இந்த புத்தகத்தை அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 4-5 தடவை படிச்சிருப்பேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை படித்து கொண்டே இருக்கலாம். அவர் அந்த ஆங்கிலம், ஏற்கனவே நம்ம அந்த லவ் ஸ்டோரி என்ற புத்தகத்தை வந்து எழுதியவர் இவர், அதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம. எரிக் சீகல் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகம், அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும். அந்த ஆங்கில நடை மிக அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இவர். என்னோட ஃபேவரட் ஆத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம், நாவலிஸ்டில் அப்படின்னு பார்த்தா எரிக் சீகல் என்று சொல்லலாம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் சொன்னேன் இல்லையா, 5 பேர். ஒருத்தர் வந்து முக்கியமான கதாபாத்திரம், ஆனால் அவர் முக்கியமான கதாபாத்திரமாக தெரியாது, அவர் தான் ஆனால் முக்கியமான கதாபாத்திரம். ஆண்ட்ரியூ எலியட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்புறம் டானி ரோசி, டெட் லாம்ப்ரோஸ், ஜேசன் கில்பர்ட், ஜார்ஜ் கெல்லர். இந்த 5 பேரை சுற்றி தான் இந்த புத்தகம் சுழல்கிறது. இதில் நம்ம ஆண்ட்ரியூ எலியட்டை முதல்ல சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்னா, ஆண்ட்ரியூ எலியட் வந்து சிறந்த படிப்பாளியோ இல்லை மிக திறமை மிக்கவரோ இல்லை. ஆனால் அவருடைய மூதாதையர்கள் தான் வந்து அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவுவதற்கு மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சீட் கிடச்சிடுது. அதனால் அவர் அங்கே வருகிறார். டானி ரோசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ். பியானோவில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வருவார். அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் இந்த கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்து எப்படி வந்து அந்த மியூசிக்கோடைய பினாக்கிளுக்கு போகிறாரு, புகழுடைய உச்சிக்கு செல்கிறார், எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார், அவர் சந்தித்த சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இது பண்ணுறாங்க. அதில் வந்து ட்ராஜடியாக என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு வந்து கடைசியில் அவருடைய ஒரு 25 வருட கால முடிவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்க்கின்சன்ஸ் நோய் வந்துடும். அதனால் அவரால் பியானோ வந்து வாசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து $1 மில்லியன் வந்து மெடிக்கல் ரீசர்ச்சுக்கு வந்து டொனேட் பண்ணுவார். ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி, அவர் சந்தித்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அதை வந்து எலாபரேட்டாக பேசுவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, டெட் லாம்ப்ரோஸ் என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து அந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அந்த கிரேக் அண்ட் லாட்டின் அதில் வந்து அவர் வந்து மிக சிறந்த ஞானி. எப்படி வந்து அவர் வந்து அங்கே பல்கலைக்கழகத்தில் அந்த படித்து கொண்டே அவருக்கு வந்து போதிய பண வசதி இல்லாத காரணத்தினால அவங்க குடும்பம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவங்க வந்து அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு சின்ன ஹோட்டலை நடத்தி கொண்டிருப்பார்கள். அதில் அவர் வேலை பார்த்து கொண்டே அவருடைய கல்லூரிக்கு தேவையான பணத்தை எப்படி அவர் ஈட்டுகிறார், எப்படி படித்து முடிக்கிறார், அவருடைய காதல் வாழ்க்கை எப்படி செல்கிறது, அகாடமிக்ஸ், ஒரு அகாடமிஷியன்னா எப்படி இருப்பார், ஒரு ப்ரொஃபஸருடைய வாழ்க்கை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் வந்து டாப் மோஸ்ட் மேனாக போக வேண்டும் அப்படின்னா அதற்கான என்னென்ன சிரமங்களை பட வேண்டியிருக்கும், என்னென்ன சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு எல்லாம் அதில் தொடர்ந்து விளக்கி கொண்டே வருவார். ஸோ இது நமக்கு வந்து அந்த அகாடமிக் லைஃப்குள்ளே
எப்படி இருக்கும் இந்த ஒரு அகாடமிக் லைஃப், ஒரு ப்ரொஃபஸருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு வந்து ஒரு ரிங் சைட் வியூ கிடைக்கும் டெட் லாம்பரோஸுடைய வாழ்க்கை இந்த இது பண்ணும்பொழுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் கில்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு யூதர். அதனால் சின்ன வயசில் பல கிண்டல்களை கேலிகளை சந்தித்திருப்பார். ஆனால் அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு மிக செல்வந்தர் குடும்பம். எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. த பாய் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்வாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த ஜேசன் கில்பர்ட். அவர் எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணுவார். அவர் வந்து டென்னிஸில் சிறப்பாக விளையாடுவார், ஹாக்கி சிறப்பாக விளையாடுவார், நன்றாக படிப்பார். காலேஜில் அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, எல்லா பெண்களும் அவரிட தான் போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர். அவருடைய வாழ்க்கை எப்படி போகுது, அவர் வந்து லா படிச்சுட்டு அவருடைய தந்தையருடைய லா ஃபார்மில் போய் சேருவார். அந்த லா ஃபார்மில் அவருக்கு ஏகப்பட்ட எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எந்தவித கவலையும் இன்றி இருக்கக்கூடியவர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூவிஷ் ஸ்டேட் இஸ்ரேல் என்ற அந்த ஸ்டேட்டில் வந்து அதனால் அந்த அவருடைய அந்த யூத வரலாறு தெரிந்து நம்ம என்ன இப்படி நம்முடைய வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், யூதர்கள் அங்கே வந்து அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி நம்ம போய் சேர்வது அதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய அந்த படிப்பு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரேலில் போய் இஸ்ரேல் ஆர்மியில் போய் சேர்ந்துருவார். இஸ்ரேல் ஆர்மியில் போய் சேர்ந்துட்டு ஒரு விமானத்தை, இஸ்ரேலிய விமானத்தை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த கடத்தலை வெற்றிகரமாக மீட்டு கொண்டு வந்து வரும்போது அவர் வந்து அதில் சுட்டுக் கொல்லப்படுவார். ஸோ அவருடைய வாழ்க்கை அர்த்தம் மிக்கதா இல்லையா அப்படின்ற பல கேள்விகளை வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்முடைய அந்த ஆத்தர் எழுப்புகிறாரு, எரிக் சீகல் எழுப்புகிறார். அவருடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, யாருடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை எழுப்புகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தெரியாதவர், ஹங்கேரியிலேருந்து ஒரு இமிக்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடியவர் அமெரிக்காவில். அவருக்கு வந்து ஹார்வர்டில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இங்கே ஆங்கிலமே தெரியாதவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த 4 வருடங்களில் சிறப்பான முறையில் வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு பாலிட்டிக்ஸ் தியரி, பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக மாறுகிறார். ஸோ அவருடைய வாழ்க்கையை எப்படி போகுது அப்படின்னா, அப்படியே அரசியலோடு ஒத்து இதாகிடுச்சு. அப்படின்னோடனே ஹென்ரி கிசிங்கர் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய ஆஃபீஸில் சேர்ந்து அவர் வந்து இவரை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆக முடியுமா அப்படின்ற லெவலுக்கு வந்து அவரை வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸோட கொண்டு போகிறார். ஸோ இந்த 25வது ரீயூனியன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. ஜார்ஜ் கெல்லர் அவருடைய சக்ஸஸ், பொலிட்டிக்கல் சக்ஸஸ். இப்போ இந்த நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னா உடனே ஜார்ஜ் கெல்லருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸை வச்சு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய இதில் இருந்தார். அவருக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆகிவிடுகிறது. அவர் என்னதான் வந்து படித்து பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் அவருக்குள்ளேயே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது மனசுக்குள்ளே. அவர் யார் என்ற தேடல் அவருக்குள்ளேயே இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து அழகாக விவரித்து கொள்வார். அவரால் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியல, அதனால் மனைவியிடமிருந்து பிரிந்து விவாகரத்து வாங்கி விடுகிறார். ஸோ இந்த 25th இயர் ரீயூனியன் 1983 வந்து ரீயூனியனுக்கு வராங்க எல்லாம். இந்த ரீயூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் கில்பர்ட் இறந்து விடுகிறார். கிளைமேக்ஸ் வந்து இந்த 1983 ரீயூனியன், 25th இயர் ரீயூனியன். ஜேசன் கில்பர்ட் இறந்து விடுறாரு. டானி ரோசி அதாவது என்னன்னா, அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடைய இந்த ரீயூனியனுடைய ஒரு முக்கியமான விதி இல்லை அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, யார் வந்து ஒரு சிறந்த மியூசிஷியனோ, ஒரு சிறந்த இசைக்கலைஞர்களோ யாரோ அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அந்த ரீயூனியனுக்கு. டானி ரோசியை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா, நம்ம ஆண்ட்ரூ எலியட், இந்த அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னேன், அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் போய் எவ்வளவோ முயற்சிகளை செய்வார். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரீயூனியனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஷோவில் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். எதனால் அப்படின்றது அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவரை வந்து எவ்வளவோ கெஞ்சி கேட்பாங்க, பர்ஃபார்ம் பண்ண வைங்க. ஏன்னா டானி ரோசின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர், அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அமெரிக்காவே போற்றக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். அவருடைய ஷோ இந்த ஹார்வர்ட் ரீயூனியனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் அதை வந்து இந்த இதனால் முடியல. கடைசியில் அவர் என்ன சொல்வார், நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு $1 மில்லியன் ஃபண்டாக கொடுக்குறேன், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க வந்து இந்த பார்க்கின்சன்ஸ்க்கு வந்து ரீசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஜார்ஜ் கெல்லர் அவர் வராரு, அந்த ரீயூனியனுக்கு வராரு. ரீயூனியனுக்கு வரும்பொழுது அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னோடனே ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அப்போது அந்த அவர்களுடைய கல்லூரி தோழர் இன்னொருத்தர், இந்த 5 பேர் இல்லாத இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, வியட்நாம் வார்
நடந்ததே. அதற்கு நீங்களும் ஹென்றி கிஸ்ஸிங்கரும் தான் ரொம்ப காரணம்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த போரை நீங்கள் தொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அது முடிஞ்சு போன போர், இது வந்து நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னு அந்த ஜார்ஜ் கெல்லர் வந்து விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை வந்து அவர் ஏற்க மறுக்கிறார். அப்போ திடீர்னு இந்த ஜார்ஜ் கெல்லர் சொல்கிறாரு, இப்போ ஏன் இதை பற்றி கேட்குறீங்க, முடிஞ்சு 10 வருடங்கள் ஆச்சு, இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னும் போது அவர் ரொம்ப அவருடைய அதிருப்தியை கடுமையான வார்த்தைகளால் அந்த இன்னொரு கல்லூரி தோழர் விவரிக்கிறார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கான்னு கேட்குறாரு. ஜார்ஜ் கெல்லர் சொல்கிறார், இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்னுடைய குழந்தையை வியட்நாம் போரில் வந்து நான் பறிகொடுத்து விட்டேன். எதற்காக பறிகொடுத்தேன் என்று எனக்கு தெரியல, எதற்காக போய் சண்டை போட்டோன்னு எனக்கு தெரியல. அந்த சண்டையை உருவாக்கியது நீங்கள் தான். உங்களுடைய அந்த குற்ற உணர்ச்சி உங்களை நைட்டில் தூங்க விடுதான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த கல்லூரி தோழர் ஜார்ஜ் கெல்லரை பார்த்து. அதோடு முடித்துக்கொள்வோம், இதுக்கு மேலே இந்த உரையாடல் தேவையில்லைன்னு சொல்லி இதை விட்டுட்டு போய்ட்றாரு. அவர் உடனே கொஞ்ச நேரத்தில் போய் என்ன பண்ணுறாரு, தற்கொலை செய்து கொள்கிறார். ஸோ இந்த தகவல் முதல்ல வந்து நம்ம இவருக்கு தான் தெரிய வருது, ஆண்ட்ரியூ எலியட் அவருக்கு தான் தெரிய வருகிறது. அவரால் நம்ப முடியல, இருந்தாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது எப்படிப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் அண்ட் லோன்லி லைஃப்பை வந்து இந்த ஜார்ஜ் கெல்லர் என்பவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். நம்ம வந்து அவரை ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லி சொன்னோம், ஆனால் இப்படி ஒரு முடிவாக அவருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி எழுந்தது. அதில் அடுத்து பார்த்தோன்னா நம்ம இந்த இதில் இருக்கக்கூடியவர் டெட் லாம்ப்ரோஸ், அகாடமிஷியன், ப்ரொஃபஸராக இருந்தார்னு சொல்லி சொன்னோம், ஏற்கனவே இது பண்ணோம். அவர் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் செய்து விவாகரத்து செய்து அவருடைய மனைவி வந்து அவரை விட சிறப்பாக போயிடுவாங்க, சிறப்பான முறையில் வந்து அதே அகாடமிக்ஸில். ஏன் அப்படின்னா இவர் வந்து இவருடைய காதல் திருமணம் செஞ்சுருப்பாங்க. அவருடைய அந்த டெட் லாம்ப்ரோஸுடைய மனைவி வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து இவருக்காக பல தியாகங்களை செய்து, டெட் லாம்ப்ரோஸும் அந்த அவருடைய முதல் மனைவியும் பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி தோழர்கள். டெட் லாம்ப்ரோஸை விட மிகவும் ஒரு சிறப்பான மாணவியாக அவங்க இருப்பாங்க. ஆனால் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால இவருடைய கரியர் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க கரியரை பற்றி யோசிக்காமல் குழந்தைகள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டெட் லாம்ப்ரோஸ் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவர் ஸ்டூடெண்ட் மேலேயே வந்து ஒரு காதல் வந்துடும் அவருக்கு. அதனால் பிரிந்து விடுவார். பிரிந்து விட்டு என்னுடைய வாழ்க்கையை இவனுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க வந்து உந்தப்பட்டு அந்த ரிவெஞ்ச் இதில் என்ன பண்ணுவாங்க, இவரை விட படித்து இவர் எந்த பதவி, அதாவது இவருடைய வாழ்க்கையின் நோக்கமே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸராக போனோம், டீனாக போனோம், அந்த கிரீக் லாட்டின் டிபார்ட்மெண்ட்டுக்குன்றது தான் இவருடைய ஒரு வாழ்க்கை. இது அதற்காகத்தான் அவ்வளவு தியாகங்களை செய்து படிச்சிருக்காரு. ஆனால் அந்த பதவியை அவருடைய துணைவியார் வாங்கிடுவாங்க. இவர் இந்த சூழ்நிலையில் இருக்கார். என்னதான் வந்து அவர் என்ன இதாரோ அதை அஃப்கோர்ஸ் அதை விட அதே ஒரு ஈக்குவல் யூனிவர்சிட்டியில் அதே ரேங்கில் இதுக்கு இவர் ஒரு டீனாக போவார். பட் அவரால் அந்த அளவுக்கு வந்து ஜீரணிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஸோ இவருடைய வாழ்க்கை, இவர் வெற்றி பெற்றவரா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஸோ கடைசியாக எல்லாம் முடிஞ்சு இது பண்ணும் பொழுது ஆண்ட்ரியூ எலியட் அவருடைய குழந்தை, அவருடைய பெண் வந்து இந்த 25th ரீயூனியனை பார்க்குறதுக்காக வருவாங்க. அப்போ எல்லாரும் வந்து அவருடைய கல்லூரி தோழர்களும் வந்து இந்த ஆண்ட்ரியூ எலியட் அவரை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. நீ சிறப்பான வேலைகளை செய்திருக்கிறாய். அவருக்கு ஆண்ட்ரியூ எலியட்டுக்கு வந்து என்ன ஒரு இதுனா, நம்ம எதையுமே செய்யலை, இப்படிப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க, டெட் லாம்ப்ரோஸ் இருக்கார், டானி ரோசி என்னுடைய நண்பர், ஜேசன் கில்பர்ட் என்னுடைய நண்பர், ஜார்ஜ் கெல்லர் என்னுடைய நண்பர், இவங்கெல்லாம் எவ்வளவோ சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். நான் என்ன சாதனை செஞ்சேன்? நான் அப்படியே இருந்தேன். என்னுடைய பெற்றோர் சம்பாதித்து வைத்திருந்த பணம் அவங்க பேங்க்கில் நான் போய் அப்படியே பார்ட்னராக போயிட்டேன். என்ன செய்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவருக்குடைய அந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அவருடைய மகள் அந்த ரீயூனியனுக்கு வருவாங்க. ரீயூனியனுக்கு வந்து தந்தை பேரில் இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, இத்தனை நண்பர்களும் வந்து தந்தையை மதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப பெருமிதமாக போய்விடும். அதை வந்து மகள் வந்து தந்தைக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவர் எலியட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுதான் என் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மிக சிறந்த உன்னதமான தருணம், என்னுடைய மகள் வந்து என்னை பார்த்து பெருமைப்படுகிறாள், இதை விட எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்லுவார். ஸோ இந்த 5 பேருடைய வாழ்க்கையும் வைத்து அவர் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார். யாருடைய வாழ்க்கை சரியான முறையில் வாழப்பட்ட வாழ்க்கை? நாம் எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் பொழுது என்ன ஒரு விடை கிடைக்கிறது அப்படின்னா, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தவர்களுக்கு வந்து அவர்கள் செய்வது அவர்களுக்கு வந்து உசிதமாக இருக்கும். அதே வெற்றியின் அளவுகோல் தான் நமக்குமா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்குது, ஒவ்வொரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸோ மற்றவர்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணாதீங்க.
அது எதுவுமே வந்து சரியல்ல. அது எதுவுமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமாக தெரியக்கூடியது இன்னும் 2 வருடங்களில் 3 வருடங்களில் இதுதானா அப்படின்ற அந்த ஒரு மனநிலை தான் நிலவும். அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத வந்து ஒரு சென்ட்ரல் மெசேஜாக இந்த புத்தகத்தில் வரும். அந்த புத்தகத்துடைய முடிவு நம்முடைய ஒரு ரொம்ப பாய்னண்ட்டாக இருக்கும். எல்லா ரீயூனியன்ஸ்லேயும் இது எல்லோரும் ஐ திங்க் எவ்ரிபடி வில் ஃபேஸ் திஸ். 25th இயர் ரீயூனியன் வரும்பொழுது அடுத்து எப்போவுமே எப்படின்னா 50th ரீயூனியன் ஹார்வர்டு யூஸ்வலாக அதை தான் இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் யோசிப்பாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா 25வது ரீயூனியன்லேயே கொஞ்சம் பேர் நம்மளோட இல்லை, 50வது ரீயூனியனில் நடக்குமா, நான் இருப்பேனா 50வது ரீயூனியன் நடக்கும்பொழுது என்ன நடக்கப் போகிறது, எத்தனை பேர் நம்மோடு இருப்பார்கள் அப்படின்ற அந்த கனத்த மனதோடு இந்த புத்தகம் முடிகிறது. அதில் அந்த ஃபைனல் வேர்ட்ஸ் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். என்ன சொல்வார் அப்படின்னா, when commencement day was over, the class of 58 returned to the union one final time. Although champagne was served, the mood was curiously subdued. After this reunion, they would probably never meet together as a class again, at least not in such numbers. They would spend the next decades reading obituaries of the men who had started out in 1954 as rivals. And today, we are leaving Harvard as brothers. This was the beginning of the end. Once they had met once more and just had time enough to learn that they liked one another and to say goodbye. அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. நீங்கள் படித்து முடிக்கும்போது ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும். பெரிய புத்தகம். வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக படிங்க. இந்த கிளாஸ் ஹார்வர்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதில் நுழைவதுனா என்ன, ஃபுல்லாக வெறும் ஹார்வர்டை சுற்றி அமெரிக்காவுடைய அரசியல், அமெரிக்காவுடைய இதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். கண்டிப்பாக படித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.